சின்ன மருமகள் சீரியல் நெக்கான எபிசோடில் தமிழ்ச்செல்வி வீட்டிலேருந்து எல்லாருமே ஜவுளி கடைக்கு போயிருப்பாங்க. அந்த கார் எங்கள் பேரில் தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த காரை வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. தமிழும் குழந்தையும் தான் அந்த கார் கீயெல்லாம் வாங்குவாங்க. ஆப்போசிட் சைடு வந்து செய்து நின்று பார்த்துட்டு தான் இருப்பார் இது எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் கடை ஓனருக்கும் தேங்க்ஸ் சொல்வார். இன்னொரு பக்கம் மலர் வந்து குழந்தைக்கு டேப்லெட் கொடுக்கணும், சிரப்பு கொடுக்கணும், அப்புறம் பால் கொடுக்கணும், நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா சொல்லுவாங்க, இல்லை நானே பார்த்துக்கிறேன்னு நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்படி இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்ன நீங்கள் வந்து எதிரியாக நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை செய்து மாமாவை கல்யாணம் பண்ணும்போது நீ இந்த குழந்தை எப்படி பார்த்துப்பேன்னு எனக்கு கவலையாக இருந்துச்சு அண்ணா, நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் காரையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டிரைவரே பூசையும் போட்டு கொடுத்துட்றாரு. செல்லப்பாண்டியை எடுத்துகிட்டு வாடா காரை ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பாட்டிக்கு வந்து ஷாக் ஆயிடுது. இவனை நம்பி தானே இந்த காரை நம்ம வாங்கணும், இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ் சொல்லுவாங்க, நான் டிரைவிங் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கேன், அது இன்னும் ஒரு வாரத்தில் வண்டியை ஓட்டி பழகிடுவேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு வந்து வயிறு வலியாக இருக்கு. அவங்க படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களா. சேதுவும் வருவார். என்ன செய்யுதுன்னு கேட்கும்போது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்போ தான் கால் பண்ணுவாங்க, வண்டி வந்துட்டுப்பா, அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, தமிழ் தான் கற்றுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கும்போது, இல்லை மீனாட்சியை வந்து அங்கே எங்கேயும் பஸ்ஸில் போட்டு தானே அழைக்கிறாங்க, அதனால் நான் வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கேன், யாருக்கும் தெரியாது, நீ வீட்டில் சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட நெக்கான எபிசோட் முடியுது.